என்னமோ இவளுக்கு மட்டும்தான் எல்லா சமையலும் தெரிஞ்ச மாதிரி பேசுறா. என்ன மேடம், காரம் கம்மியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி எடுத்துட்டு வந்து தூவி விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. பைரவி, நீ சுட்ட தோசையை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா ஜானு, தோசை நல்லா முறுமுறுன்னு செம கலர்ஃபுல்லா இருக்குல்ல? அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், சாப்பிட்டு பாக்குறேன். கௌதம் இல்ல கௌதம், எனக்கு பசிக்குது. இத நான் சாப்பிட்டுடுறேன். உனக்கு வேணும்னா அவளை வேற தோசை போட்டு கொடுக்க சொல்லு. தண்ணி இல்ல கடவுளே. என்னடி? இல்ல, எப்படியும் தண்ணி தேவைப்படும்னு தெரியும், அதான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? பாட்டில் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. எப்படியும் இந்த நேரத்துல உங்களுக்கு கூலா தேவைப்படும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது உருகுன பிறகு குடிங்க. ஏய், என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? மேம், சத்தம் போடாதீங்க. நான் ஒழுங்கா தானே தோசை ஊத்தி கொடுத்தேன், அத நீங்க சாப்பிட்டுக்கலாம்ல. என்கிட்ட நீங்க அன்பா சொல்லிருந்தீங்கன்னா நான் அருமையா தோசை சுட்டு கொடுத்திருப்பேன். இத பாருங்க, இனிமே நான் செஞ்சு கொடுக்கறத நீங்க சாப்பிடுங்க. இப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா பெப்பர் பாட்டில்ல மிளகா பொடி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்?